நம்ம ஊரில் நல்லா ஒரிஜினலாக நெய் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி திருப்பூரில் மாடு வச்சுருக்கவங்க கிட்ட சொல்லி வெண்ணெய் வாங்கி நெய்யாக உருக்கணும். ரொம்ப வாசத்தோட சூப்பராக இருந்துச்சு. இந்த வெண்ணெயை ஒரு சட்டியில் போட்டு காய்க்கும் போது நம்ம முதல்ல கொதிக்க தண்டியும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதித்த பிறகு சிம்மில் வச்சிடணும். அது பூரா அப்படியே ஒன்று போல் காய்ச்சி அந்த கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் 2 முருங்கை இலையை உருவி அதில் போட்டிங்கன்னா நல்லா படபடன்னு பொரியும். அப்போனா நெய் நல்லா ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு உபயோகப்படுத்தலாம். முருங்கை இலை வேண்டான்னு நினைக்கிறவங்க நல்லா ப்ரௌனிஷாக ஆனவுடனே கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். ரொம்ப முருகலாக நெய்யை காய்ச்சிட வேண்டாம். கரெக்டாக காய்ச்சி வச்சு உபயோகப்படுத்துங்க.